ஜாயின் மெத்தட்னா என்ன, நம்ம சிம்பிளாக ஜாயின் மெத்தட்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்காவோ இல்லை நம்பராகவோ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ, நெக்ஸ்ட்டு வந்து வெல்கம், நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க 1 2 3. இப்போது இந்த அரேயில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 2 ஸ்ட்ரிங்கை விட எஃபெக்டிவானது என்னென்னா ஜாயின் மெத்தட். ரொம்ப எஃபெக்டிவானது என்னென்னா ஜாயின் மெத்தட். ஏன்னா ஜாயின் மெத்தடில் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும் கேரக்டர்ஸையோ இல்லைனா நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும் சிம்பிள்ஸ் கேரக்டர், இப்படி என்ன வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, இப்படி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஸ்ட்ரிங்கில் இப்படி ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ 2 ஸ்ட்ரிங்கை விட ஜாயின் மெத்தட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அரேவை வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்காக. ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அலோ எடுத்துக்கும். அலோ எடுத்து ஜாயின் பண்ணும். அலோவோட வெல்கம் எடுத்து என்ன பண்ணும், ஜாயின் பண்ணிக்கும். வெல்கம் எடுத்து என்ன பண்ணிக்குன்னா 1 2 3 ஜாயின் பண்ணிக்கும். இப்படி ஜாயின் பண்ணி இது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா சிங்கிள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். எப்படி ஹலோ வெல்கம் 1 2 3. ஸோ இதுதான் ஜாயின் என்ன பண்ணும். அப்போது ஜாயின்னா என்ன அப்படின்னா, ஜாயின் வந்து அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு இட்ரேட் பண்ணி நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்ஸையுமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தரும். நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தோன்னா, இப்போ வந்து நான் ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்னு சொன்னேன். இந்த சிம்பிளில் வந்து நான் வந்து இப்படி ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே ஸ்பேஸ் விழுகும். இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு என்ன ஆகும், ஸ்பேஸ் விழுகும். இல்லை நான் இந்த இதுக்குள்ளே வந்து ஸ்பெஸ் கொடுத்தேன்னா எனக்கு இதுக்கு நடுவில் ஒவ்வொன்றுக்கு நடுவில் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு ஜாயின் மெத்தடில். ஸோ இதுதான் ஜாயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்கை அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்மளுக்கு கன்கார்டினேட் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு கொடுக்கும் வித் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற சிம்பிள்ஸோட. ஓகேவா, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன்.